எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக வழங்குங்கள். நமது கைகளில் உள்ளபடியே ஆட்சி அதிகாரம் வந்தால் முதலில் அதைத்தான் செய்வோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி வரையில் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வியை கட்டணமில்லாமல் வழங்குவதுதான் உண்மையான புரட்சியாக இருக்க முடியும். அதே போல அரசு கேட்டது எல்லா துறைகளுக்கும் போதிய நிதியை, கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள். பட்ஜெட்ல கல்விக்கு மிக மிக சொற்பமாகத்தான் நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள். போதிய அளவுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு கூட போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. என்ன உளவியல் என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, ஆனால் கட்டமைப்பு வசதிகள் இருக்காது. பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, போதிய ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். பள்ளிக்கூடங்கள் இருக்கும், மாணவியருக்கான கழிப்பறை வசதிகள் இருக்காது, லைப்ரரி இருக்காது, லெபார்டரிஸ் இருக்காது. அயல் நாடுகளில் இந்த பிரச்சனை இல்லை. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர முடியுமோ அவருக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். நாடுகளில் இருந்து படிக்க விரும்புகிறவர்களை தம் நாட்டுக்கு ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கென்று கல்வி உதவித்தொகை எல்லாம் வழங்குகிறார்கள். ஆக இந்த வாய்ப்பை நம்முடைய இளம் தலைமுறையினர்